உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே. வலியே வலிமை, வலியே வலிமை, வலியே தோழா வலிமையப்பா. படைத்தவனுக்கும் பாமரனுக்கும் வலியே தான் பெரு வலிமையப்பா. வலியே வலிமை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நமது சிறப்பு நேர்காணலில் வலியே வலிமை மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தோழர் ஜெயசீலன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர் பாஸ்கர் அவர்களே. தமிழகத்தில் நடைபெறுகின்ற போட்டித் தேர்வாக இருக்கட்டும், பள்ளி கல்லூரி தேர்வாக இருக்கட்டும், இதில் வெற்றி பெற்றவர்கள் சந்தோஷம் அடைவதும், தோல்வியுற்றவர்கள் காலங்காலமாக தற்கொலை செய்து கொள்வதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? யார் காரணம்? யார் பொறுப்பேற்பது? பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருது. வீட்டுக்கு வந்தவொடனே எத்தனை குடும்பத்தில் இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகள் ஸ்கூல் போயிட்டு இல்லை காலேஜ் போயிட்டு வரும்போது வீட்டில் இருக்காங்க. சில குடும்பங்களில் ஆணும் பெண்ணும் வேலை செய்ய வேண்டியது இருக்கிறதுனால 2 பேருமே வேலைக்கு போயிடுறாங்க. சில குடும்பங்களில் பெண்ணாவது ஆணாவது ஒருத்தர் வேலைக்கு போகிறாங்க, ஒருத்தர் வீட்டில் இருக்காங்க. இந்த மாணவ செல்வங்கள் ஸ்கூல் முடிஞ்சு 4 மணிக்கு ஸ்கூல் விடுறாங்க. அவங்க டெய்லி அங்கேருந்து வர்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். அந்த 4:30 மணிக்குள்ளே பிள்ளைங்க வீட்டுக்கு வருதா என்று பெற்றோர்கள் தான் வீட்டில் இருந்து பார்க்கணும். பிள்ளைங்க கரெக்டாக வந்துட்டாங்களான்னு என்ன பண்ணணும்? பிள்ளைகளை பெற்றால் மட்டும் போதாது, கண்காணித்து வளர்க்க வேண்டும். அந்த பிள்ளைகள் சரியாக பாடம் படிக்கிறார்களா, சரியான நேரத்தில் வீட்டிலிருந்து கிளம்பி ஸ்கூலுக்கோ கல்லூரிக்கோ போய் சேர்கிறார்களா, திரும்ப ஸ்கூல் விட்டவண்ண வீட்டுக்கு வருகிறார்களா என்று பெற்றோர்கள் தான் கண்காணிக்க வேண்டும். பெற்றோர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். சமீபத்தில் நடைபெற்ற 10வது SLC தேர்வுன்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா மாநில அளவில் 4 பிள்ளைங்க முதலிடம். அதே மாதிரி 4 பிள்ளைங்க தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கு. 4 குழந்தைகளின் 4 மாணவ செல்வங்களின் சாவுக்கு காரணம் யாரு? யாரு பொறுப்பேற்றுக்கிறது? ரோட்ல சாலையை பெருக்கிறாரு தூய்மை பணியாளர் அவரா? இந்த பிள்ளை ஸ்கூல் போகும்போது அவர் அங்கே சாலையை பெருக்கிட்டு இருப்பாரு, அவர் பொறுப்பேற்றுக்க முடியுமா? அந்த சாலையில் ஒருத்தர் வாகனம் ஓட்டுனர் ஆட்டோ ஓட்டிட்டு போவார், அவர் பொறுப்பேற்றுக்க முடியுமா? ஸ்கூல் வாசல்ல ஒரு தோழர் செக்யூரிட்டி தோழர் ஒருத்தர் நிற்பார், அவர் பொறுப்பேற்றுக்க முடியுமா? இல்லை அங்கே ஸ்கூலில் ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு வாத்தியார் வந்து பாடம் நடத்துகிறாரு, ஒவ்வொரு வாத்தியாரும் பொறுப்பேற்றுக்க முடியுமா? பொறுப்பேற்று கொள்ள வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் பெற்றோர்கள். பெற்றோர்களே காரணம். ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி நின்று வாழணும், நிமிர்ந்து நிற்கணும்னு தன்னம்பிக்கையை கொடுக்காதது யார் காரணம்? பெற்றோர்களின் காரணம். நிறைய நண்பர்களை தெரியும், நிறைய உழைக்கும் வர்க்கம் தோழர்களை தெரியும். என்ன பண்றாங்க தெரியுமா? ஒரு கட்டிட வேலைக்கோ ஒரு கூலி வேலைக்கோ போறாங்க, இல்லை ஒரு கடையிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க, உழைக்கிறாங்க. சில பேருக்கு சாயங்காலம் 6 மணிக்கு வேலை முடியுது, சில பேருக்கு ராத்திரி 9 மணிக்கு வேலை முடியுது. 9 மணிக்கு வேலை முடித்தாலும் போய் 1 மணி நேரம் ஒயின் ஷாப்பில் உட்காந்துடுறான். வாங்குற சம்பளத்தில் கால்வாசி அங்கேயே குடிச்சிடுறான். அங்கேயே குடித்து மட்டை ஆன பிறகு தான் தட்டு தடுமாறி வீட்டுக்குள்ளே வர்றான். ஒரு 10வது படிக்கிற புள்ள, ஒரு 8வது படிக்கிற புள்ள ஸ்கூல் போச்ச, ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ ஸ்கூல் போச்ச வந்துச்ச, என்னைக்கு ஸ்கூல் போயிட்டு வந்தது, எப்படி ஸ்கூல் போயிட்டு வந்தது, எந்த நேரம் ஸ்கூல் போயிட்டு எப்படி வந்தது, என்ன பாடம் நடத்தினாங்க, தாய் கேட்கிறாளா தந்தை கேட்கிறாரா? எத்தனை குடும்பத்தில் கேட்குறாங்க? அப்போ பொறுப்பு யாரு? பெற்றவர்கள். இந்த பெற்றோர்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பிள்ளைகளை பெற்று சரியான முறையில் சரியான வழியில் வளர்க்க முடியவில்லை என்றால், அவர்களுக்குள் தன்னம்பிக்கையை விதைக்க முடியவில்லை என்றால், நீங்களா ஏன் பிள்ளைய பெற்றீங்க? சரியா பிள்ளைய வளர்க்க முடியாதவர்கள் ஏன் பிள்ளைய பெத்த? எதுக்கு பெத்தீங்க பிள்ளைகளை?
திட்டினா தற்கொலை. இன்னொரு குழந்தை தோத்து போன்ற பயத்துல செத்து போச்சு. அது நீட்டு தேர்வா இருந்தாலும் சரி, அது கேட்டு தேர்வா இருந்தாலும் சரி, அது ஸ்கூல் தேர்வா இருந்தாலும் சரி, 1ஆம் கிளாஸ் தேர்வா இருந்தாலும் சரி, 5ஆம் கிளாஸ் தேர்வா இருந்தாலும் சரி, 10ஆம் கிளாஸ் தேர்வா இருந்தாலும் சரி, 12ஆம் கிளாஸ் தேர்வா இருந்தாலும் சரி, தோத்து போன்ற பயத்துல செத்து போகுது. ஏன் சாவணும்? எதுக்கு சாவணும்? மார்க்க குறைவா எடுத்தாலும், நீ எல்லா பாடத்திலும் ஃபெயில் ஆனாலும் தன்னம்பிக்கையோட நிக்கணும். அப்பா இருக்கேன், அம்மா இருக்கேன், தாத்தா இருக்கேன், பாட்டி இருக்கேன் என்று குடும்பத்தில் உள்ளவர்கள் அந்த குழந்தைக்கு நம்பிக்கையை, தன்னம்பிக்கையை விதைத்திருந்தால் அந்த குழந்தை எப்படி சாவும்? சாவுமா அது? ஐயா அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு படிச்சிருக்கேன். அவரும் தோத்திருக்காரு, பின்பு முயற்சி செய்து ஜெயிச்சிருக்காரு. என் சகோதரி பர்வீன் சுல்தானா சொல்வா, 100 மார்க் எடுக்கிறவன் தோற்கிறான், 28 மார்க் எடுக்கிறவன் ஜெயிக்கிறான். அடுத்த தடவை 28ல இருந்து 30 மார்க் எடுக்கிறான், 2 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கிறான், ஜெயிக்கிறான். இதான வெற்றி. 100 மார்க் எடுத்துட்டா, 100க்கு 100 மார்க் எடுத்தவன் எல்லாம் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டானா? 100க்கு 100 மார்க் எடுத்தவன் எல்லாம் சிஎம் ஆயிட்டாங்களா? 2ஆம் கிளாஸ் படிச்சவரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன படிச்சாரு? 2ஆம் கிளாஸ். இப்படியே வயிற்ற பிடிச்சிட்டு கும்பகோணத்துல அந்த மாட்டு வண்டியில, அந்த குதிரை வண்டியில அவர் தாயோட வரும்போது பசி, அதனாலதான் சிஎம் ஆனவன சோறு போட்டாரு. நம்பிக்கையோட வாழ்ந்தாரு. புரட்சி தலைவர் நம்பிக்கையோட வாழ்றதுக்கு யார் காரணம்? அவங்க அம்மா. அந்த தாய், அந்த தெய்வம், அந்த தெய்வம் கொடுத்த நம்பிக்கை. 6ஆம் கிளாஸ் படிச்ச காமராஜ் எப்படி எல்லா பிள்ளைக்கும் பள்ளியை கட்டி, ஸ்கூலை கட்டி, எந்த முதல்வரும் செய்யாத அளவுக்கு ஸ்கூலை கட்டி மதியம் சோத்தை போட்டு எதுக்கு படிக்க வச்சாரு? நம்பிக்கையை கொடுத்தாரு. அந்த நம்பிக்கையை கொடுத்த பேரண்ட்ஸ் கொடுக்க முடியல, பெற்றோர்கள் கொடுக்க முடியலன்னா நீங்க எல்லாம் என்ன பெற்றோர்கள்? பெற்றோர்கள் என்றால் ஞானத்தை பெற்றவர்கள். வெறும் பிள்ளை மட்டும் பெற்றவங்க நினைச்சியா? அன்பை பெற்றவர்கள், அறிவை பெற்றவர்கள், ஞானத்தை பெற்றவர்கள். கல்வி கற்றோம்னா அறிவு வரும். அறிவு வந்தா அன்பு வரணும். அன்பு வந்தா அருள் வரும். அருள் நிலையை அடையும் பொழுது, இறை கொடுக்கும் அருள் நிலையை அடையும் போது ஞானம் வரும். ஞானம் உள்ள பெற்றோர்களே பெற்றோர்கள். நீ பிள்ளை பத்தினா மட்டும் உனக்கு பெற்றோர்கள் என்ற பேரு புகழ் கிடைச்சிடாது. ஞானம், உனக்குள் வரும் ஞானம் அந்த பிள்ளைக்கு என்ன கொடுக்கும்? நம்பிக்கையை கொடுக்கும். அது ஜெயிக்கும். படிச்சுட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டரா உட்கார்ந்தா மட்டும்தான் சம்பாதிக்க முடியுமா? நான் சம்பாதிக்கல. வாழ்க்கையில் 3 நிலைகளில் நல்லதங்கால் கதை மாதிரி 9 பிள்ளைய தூக்கி போட்டு குணத்துல போட்டு கொண்டான்னு சொல்லி நல்லதங்கால் கதை சின்ன பிள்ளையில கேட்டிருக்கேன். அது மாதிரி என் தாயும் வாழ்க்கையில 3 தடவை நாங்க 3 பிள்ளைங்க 3 பேரையும் தூக்கி போய் வாய்க்கால்ல குளத்துல மூழ்கி அடிச்சு சாவடிக்கலான்னு சொல்லி 3 தடவை முயற்சி பண்ணியிருக்காங்க. வறுமை, ஆனாலும் ஒரு நம்பிக்கை என் தாய் மனதில். அந்த நம்பிக்கை எங்களை காப்பாத்தி இந்த சென்னைக்கு வந்து நாங்க வாழல. இன்னைக்கு அங்க பிள்ளைங்க எல்லாம் படிச்சுட்டு ஒன்னு டீச்சரா இருக்குது, ஒன்னு ஐஐடியில் ஒர்க் பண்ணுது. நாங்கள் பெற்றோர்கள் ஞானமிக்க ஒரு துணைவி, ஒரு இணைவி எனக்கு லைஃப் பார்ட்னரா கிடைச்சதுனால ஞானம் கிடைச்சது, அருள் கிடைச்சது, ஆசீர்வாதம் கிடைச்சது. அதே போல் பெற்றோர்களே, முதலில் உங்களுக்குள் ஞானம் வந்தால், கிறிஸ்து ராஜா என்ற ஒரு மகான், ராஜா, உலகத்துக்கே ராஜா, அந்த மகான், அந்த கிறிஸ்து ராஜா சொல்லியிருக்கார், கேளுங்கள் தரப்படும். என்னத்தை கேட்க சொன்னாரு? பெரியோர்களின், பெற்றோர்களின் வார்த்தையை. தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். என்ன சொன்னாரு? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்றார். அதுபோல பெற்றோர்கள் தேடணும். எதை? பணத்தை தேடுறதுலே இருக்கக்கூடாது. சரியா? நல்ல விஷயங்களை முதல்ல நீங்க தேடணும்.
நல்ல விஷயங்களை முதல்ல நீங்கள் கேட்கணும். அந்த ஐயா ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு சரக்கு அடித்து வந்து மட்டையாயிடுறாரு. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஊரில் இருக்க ஒட்டுமொத்த சீரியலையும் பார்த்துவிட்டு 24 மணி நேரம் நொட்டுன்னு ஃபோனை தட்டிவிட்டு கண்ட கதையெல்லாம் கேட்டுவிட்டு எதெல்லாம் கேட்கக்கூடாதோ அதெல்லாம் கேட்குறது. கேளுங்கள் தரப்படுன்னு என்ன சொன்னார், நல்லதை கேட்க சொன்னார். கேட்கக்கூடாதெல்லாம் கேட்டு விதைக்கக்கூடாதெல்லாம் விதைச்சி கடைசியில் அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போனியா, வந்தியா, சாப்பிட்டியா, இருந்தியா, தோத்தாலும் பரவாயில்லை நீ எங்கள் புள்ள வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையை கொடுக்கணும். பெற்றோர்கள் கொடுக்க முடியாத நம்பிக்கையை வேற யார் கொடுத்துட முடியும்? ஆசிரியரால் கொடுத்த முடியுமா? நண்பர்களால் கொடுத்துட முடியுமா? பெற்றோர்களால் மட்டுமே கொடுக்க முடியும். அதனால் இந்த குழந்தைங்களோட இந்த ஆண்டு இதற்கு முந்தையது எவ்வளவோ குழந்தைகள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ மாணவ செல்வங்கள் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டாங்க. மாணவ செல்வங்களுக்கு நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்னைக்கு நீங்க மரணத்தை தொட்டுட்டீங்க, மரணத்தின் விளிம்பை தொட்டிட்டீங்க. ஒரே ஒரு நிமிஷம் சாகலாம் என்ற முடிவெடுத்த பின்பு ஒரே ஒரு நொடி சிந்திச்சு பாருங்க, நம்பிக்கையோட சிந்திச்சு பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு விதை விழும். அந்த விதையில ஒரு சொட்டு நீர் உங்க உள்ளத்திலிருந்து விழும். அந்த ஒரு சொட்டு நீர் அங்க விழுந்துருச்சுன்னா அந்த நீர் ஒரு சொட்டு நீர் அங்க விழுறதுக்கு நீங்க ஒன்னே ஒன்ன சிந்திச்சா போதும். உங்க தாய் தந்தை உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தாங்க, இப்படி அநியாயமா செத்து போறோமே, இந்த தாய் தந்தைக்கு நாம என்ன செஞ்சோம் அப்படின்றத ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. சாவணுன்ற எண்ணம் வராது. சாவணுன்ற எண்ணம் உங்க மனசுல வராது, வரவும் கூடாது. மாணவ செல்வங்களே, தற்கொலை முடிவை தயவு செய்து யாரும் எடுக்காதீர்கள். மாற்றிக்கொள்ளுங்கள், அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். எவ்வளவோ பெரியவர்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் இருக்கு இந்த போன்ல, புத்தகத்தை படிங்க. எப்போ சாவணுன்ற முடிவு எடுக்கிறீங்களோ அப்போ நீங்க புத்தகத்தை படிங்க. முன்னோர்கள் நம்ம பெரியோர்கள்லாம் நிறைய புத்தகங்களை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து படிங்க. தன்னம்பிக்கை தர்ற மாதிரி ஒரு புத்தகத்தை எடுத்து படிங்க. நிச்சயமா எதையுமே படிக்க பிடிக்கலையா, திருக்குறளை படிங்க. திருக்குறளை படிச்சீங்கன்னா நிச்சயமா நீங்க இந்த முடிவை எடுக்க மாட்டீங்க, ஜெயிப்பீங்க. பின்காலத்தில் மிகப்பெரிய தொழில் அதிபராகவோ இல்லை இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு மந்திரியாகவோ இல்லை ஒரு பெரிய அதிகாரியாகவோ நிச்சயமாக நீங்க பின்காலத்தில் வருவீங்க. அதனால இந்த பிள்ளைங்க சாவுறதுக்கு காரணம், பொறுப்பு பெற்றோர்கள் தான் காரணம், மற்றவர்கள் அல்ல. பெற்றோர்களே காரணம். பெற்றவர்கள், உற்றவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் இவர்கள் தம் பேச்சை கேட்கவில்லை என்றால் நீ நடுரோட்டில் நிற்பாய்தான் என்று சாபம் கொடுக்கிறார்கள். இந்த சாபத்தை நாம் வேதமாக எடுத்துக்கொண்டு நம் இலக்கை அடைவது எப்படி? பெற்றவர்களின் சாபம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோழி மிதிச்சு குஞ்சு சாகாது என்று. ஆனால் அதே பெற்றோர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்து படிக்க வைத்து நல்ல நிலையில் நமது வாழ்வாதாரத்தை, வாழ்க்கையை உயர்த்தி அந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்த பின்பு அந்த பெற்றவர்களை நாம் நடு வீதியில் விட்டோம் என்றால் அவர்கள் வயிறு எறிந்து சொல்லும் அந்த வார்த்தைகள் நிச்சயமாக பலிக்கும். ஆனால் இதெல்லாம் சும்மா ஒரு விளையாட்டுத்தனமா நம்ம அந்த குழந்தைய விளையாடுற மாதிரி பெற்றவர்கள் நீ இப்படியெல்லாம் செஞ்சா உருப்பட மாட்ட, நீ இப்படியெல்லாம் செஞ்சா முன்னேற மாட்ட, நீ இப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா ஃபெயில் ஆகிடுவ, பாஸ் ஆக மாட்டேன் என்று அவர்கள் சொல்லும் இது போன்ற அந்த சொற்கள் நிச்சயமாக நம்மை ஒருபோதும் வீழ்த்தாது. நிச்சயமாக உற்றார் உறவினர் இவர்கள் சொல்லுவதில் வன்மம் இருக்கும், சரியா? பெற்றோர்கள் சொல்லுவதில் நிச்சயமாக வன்மம் இருக்க வாய்ப்பில்லை. ஆனா இந்த உற்றார் உறவினர், குறிப்பாக ஒரு இடத்துல வேலை செய்யறோம், இல்லை ஒரு வியாபாரம் பண்றோம், அவர்கள் நினைப்பது போல் நாம் நடக்கவில்லை என்றால் அவர்கள் சொல்லும் இந்த சாபமான வார்த்தை நாம் வரமாக மாற்ற வேண்டும். ஒரு மந்திர சொல்லாக அதை எடுத்து அந்த சொல்லை வரமாக மாற்ற வேண்டும். உதாரணமா பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட கொடூரமான வார்த்தைகளால் எனக்கு நிறைய பேர் கடை முதலாளிங்க சாபம் கொடுத்துருக்காங்க.
நீ முன்னேறவே மாட்ட. இப்படியெல்லாம் அடாவடியா பண்ணேன்னா அடாவடியே இருக்காது. என்ன, நம்ம உரிமையை கேட்டுருப்போம், அவங்க கிட்ட போய் நம்ம உரிமையை கேட்போம். உரிமையை கேட்கும்போது அவங்க அதை அடாவடிம்பாங்க. எப்பவுமே எல்லாருமே அவர்கள் உரிமையை அடுத்தவரிடத்தில் நாம் எதிர்பார்க்கும் போது அது அவர்களது பார்வையில் அது அடாவடியா தெரியும். உடனே ஒரு சாபம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சாபம்லாம் நிச்சயமாக நம்மளை ஒன்றும் செய்யாது. அதுபோல் அந்த சாபத்தை நாம் எடுத்துக்கொள்வதை பொறுத்து இருக்கிறது. நான் எடுத்துக்கொண்டேன், அந்த சாபத்தை வரமாக எடுத்துக்கொண்டேன். அவங்க சாபம் கொடுக்கும் போதெல்லாம் நாம சைக்கிள்ல தான் போனோம். அவங்க கொடுத்த சாபத்தை நாம வரமா எடுத்துக்கிறப்ப இன்னைக்கு கார்ல போயிட்டு இருக்கோம். இந்த 25 ஆண்டுகளில் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்று நாம் நினைத்த வாழ்க்கையை இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் அது வரம். இது போன்ற சாபங்கள் நிச்சயமாக நம்மளை ஒன்றும் செய்யாது. ஆனால் பெற்றோர்களே இருந்தாலும் மாணவ செல்வங்களுக்கு இது போன்ற சாபங்களை கொடுக்காதீர்கள். நீ இப்படி படிக்கலைன்னாக்கா நீ ஃபெயில் ஆயிடுவ, நீ இப்படி இது வீட்டு பாடத்தை எழுதலைன்னாக்கா இந்த மாதிரி ஆயிடுவா, இந்த மாதிரி ஆயிடுவான்னு சாபத்தை கொடுக்காதீங்க. குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் வரத்தை கொடுங்க, வரம் கொடுங்க. நீ நல்லா வருவ, அந்த குழந்தை படிக்கலைன்னா கூட அதுக்கு சொல்லி கொடுத்து இனி இப்படி செய் இப்படி செய் நல்லா வருவே என்று அந்த குழந்தைகளுக்கு உங்களுடைய வார்த்தைகள் வரமாக இருக்க வேண்டும், சாபமாக இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை வரமாக கொடுக்கும் பொழுது நிச்சயம் அந்த குழந்தை நிச்சயமாக இந்த சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு அந்த குழந்தை செல்வதற்கு உங்களுடைய அந்த வார்த்தை, அதான் கிறிஸ்துராஜா சொன்னார், விண்ணும் மண்ணும் அழிந்து போகும், என் வார்த்தை ஒருபோதும் அழிவதில்லை என்று சொன்னார். அது மாதிரி பெற்றோர்களுடைய அந்த வார்த்தை வரமாக இருக்க வேண்டும், சாபமாக இருக்கக்கூடாது. சீமான் அவர்கள் மே 18 தமிழின எழுச்சி நாள், நினைவு நாள் என்று கொடிபிடித்து கோஷம் போட்டு சாதித்தது என்ன? இதனால் தமிழ்நாட்டு உழைக்கும் வர்க்கத்திற்கு என்ன நன்மை? மே 18 2009 எம் இரத்த உறவுகள், இலங்கையில் வாழ்ந்த எம் இரத்த உறவுகள் சொல்றது 1.5 லட்சம் பேருன்றான். தகவல் 1.5 லட்சம் பேருன்னு சொல்றான். பட் ஆனால் நம்ம நினைச்சு பார்க்கையில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இந்த ஒரே நாளில் 2 லட்சம் எம் தோழர்களை, எம் சகோதர சகோதரிகளை, கிட்டத்தட்ட 2 லட்சம் பேரை இலங்கை இராணுவம் மட்டுமல்ல 20 நாடுகளைச் சேர்ந்த இராணுவம் சுற்றி வளைத்து தோழர் பிரபாகரன் பட் அவருடைய மகன் 2 லட்சம் தமிழர்கள் அந்த முள்ளி வாய்க்காலில் 2009 மே 18 அநியாயமாக சுட்டு கொல்லப்பட்டு உயிர் நீத்தார்கள். அந்த நிகழ்வை நினைக்கும் பொழுது இப்பொழுது கூட துடிக்குது. இது டப்பு டப்பு டப்புன்னு ஸ்பீடாகுது. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான நிகழ்வு செயல். ஆனால் சீமான் போன்றவர்களுக்கு அது பணத்தை வசூல் செய்யும் ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது. எம் இரத்த உறவுகள் அந்த ஒரே இடத்தில், மீண்டும் நான் சொல்கிறேன், மொத்த பேரையும் அந்த ஒரே இடத்துல திரட்டினதே தப்பு. அது தோழர் பிரபாகரனின் ஐடியாவா இருந்தா கூட அது தப்பு. அந்த உறவுகள் தனித்தனியாக ஆங்காங்கே இருந்திருந்தால் கூட இவ்வளவு எம் சொந்தங்கள் ஒரே இடத்தில் மாண்டு போயிருக்க மாட்டார்கள், சுட்டு தள்ளி இருக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு தலைவன் எடுக்கும் முடிவு, இதுதான் உதாரணம். தவறான வழியை கையில் எடுத்தால் அந்த இனமே அழிந்து போகும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். தோழர் ஆயுதத்தை எடுத்ததுக்கு பதிலாக, நான் ஏற்கனவே சொல்லியுள்ளேன், தோழர் பிரபாகரன் ஆயுதத்தை எடுத்ததற்கு பதிலாக அன்பு, அகிம்சை, ஆன்மீகம், அரசியலை எடுத்திருந்தால் இன்று அவர் இலங்கையை ஆண்டு கொண்டிருப்பார். யார் சிங்களர்கள்? யார்? அந்த நாட்டில் வாழ்ந்தவர்கள் தானே.
அண்ணன் தம்பியாக, மாமன் மச்சானாக ஒன்றாக உறவாடியவர்கள் தானே. லட்சக்கணக்கான இஸ்லாமிய தோழர்களை விரட்டியதாகவும் ஒரு தகவல் ஆங்காங்கே பரவுகிறது. நாம் கண்ணால் பார்க்கவில்லை, அவர்களும் தமிழர்கள் தானே. 1,00,000 இஸ்லாமியர்கள் மட்டும் யார்? அவர்களை ஏன் இவர்கள் வசித்த இடத்தில் இருந்து விரட்ட வேண்டும்? அதுவும் தவறுதானே. அதுபோல் ஆயுத வழியை எடுத்தது பிரபாகரன் தோழர் செய்தது தவறு. இன்று சீமான் மட்டும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அந்த முள்ளி வாய்க்காலில் நடந்த அந்த படுகொலையை வருடா வருடம் சினிமா காட்டுவது போல் மே 18 இணை எழுச்சி நாள், இணை எழுச்சி நாள். எதுக்கு? உலகம் ஃபுல்லா வசூல் பண்றதுக்கு. உலகம் முழுவதும் இந்த நீதி அந்த நீதி எல்லாத்தையும் பொட்டி பொட்டியா வசூல் பண்ணி, வேற ஒன்றும் காரணம் இல்லை. இதனால் இந்த இந்தியாவில் வாழும் தமிழர்களுக்கு என்ன நன்மை? இவர் இந்த இணை எழுச்சி மாநாடு போடுறதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு என்ன நன்மை? இலங்கையில் வாழும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எம் இரத்த உறவுகளுக்கு என்ன நன்மை? 100 பேர் சேர்ந்து வீர வணக்க நாள், வீர முழக்க நாள், இணை எழுச்சி நாள் முக்கிக்கிட்டு அவ்வளவுதான். முக்கம் தெரியுமா? ஏன் எங்களுக்கு எல்லாம் முக்கம் தெரியாதா? முக்கி முக்கி கையை உயர்த்திட்டா வாழ்வாதாரம் மாறிடுமா? அங்கே இருக்க ரத்த உறவுகளுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரம் மீண்டும் வளமாக அவர்கள் வாழ என்ன செய்ய வேண்டும்? எதை செய்ய வேண்டும்? எப்படி செய்ய வேண்டும்? அதை பத்தி பேசு. அதுக்கு என்ன செய்யலாம்னு சிந்திச்சு செயல்படு. வருஷம் வருஷம் லட்சக்கணக்கான வேற கூட்ட வேண்டியது, சினிமாவை காட்ட வேண்டியது, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பில்டப்லாம் போட்டு காட்டி 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 வசூல் பண்ண வேண்டியது. வேற என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க? இணை எழுச்சி பொதுக்கூட்டம் நடத்திட்டாக்கல, இலங்கையில என் உறவுகள் வளமா வாழ்ந்துருவாங்களா? உங்களால் வாழ வைக்க முடியுமா? ஏதோ அவங்க கிட்ட 1,00,000 பேர் இருப்பான் விசில் அடிக்கிறவன், அனுப்புங்க ஒரு 1000 பேரை இலங்கைக்கு அனுப்புங்க, தூது விடுங்க. சமூக சிந்தனை, கருத்தியல். என்ன கருத்தியல் பேசுற நீ? என்ன கருத்தியல் பேசுற நீ? தீவிரவாதத்தை விரைச்சிக்கிட்டு இருக்க. இளைஞர்கள் மனசுல தம்பி சீமான் விசில் அடிக்கிற கூடத்தை வச்சுக்கிட்டு நீ ஒவ்வொரு வார்த்தையும் AK-47 விட அதிகபட்சமாக நெஞ்சை துளைக்கும் அளவுக்கு பேசுற. இல்லைன்னு சொல்லல, ஆனா அதில் வளர்வது தீவிரவாதம். அன்பு இல்ல, அன்பு வளரல. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அன்பு வளரல, அரசியல் வளரல, ஆன்மீகம் வளரல. அராஜகத்தை வளர்க்குற. அகிம்சையை வளர்க்குறியா நீ? அகிம்சை வழியில கூட்டு போறியா உன் பிள்ளைங்களை, உன் தம்பிங்களை? பிரபாகரன் பிள்ளைகள் என்று சொல்லுகிறாய். சரி வச்சுக்கோ, நாங்க பிரபாகரனின் தோழர்கள், அவர் எங்களுக்கு தோழர். நீங்க பிள்ளைகள்னா எங்களுக்கு அவரு தோழர். வேணாம். இந்த மே 18 எழுச்சி நாள் சொல்லி தீவிரவாதத்தை வளர்த்து துப்பாக்கியை கொடுத்து கையில் அனுப்பி பிள்ளைங்க வாழ்க்கையை நாசம் பண்ணலான்னு மட்டும் நினைக்காத. உன் திட்டம் பலிக்காது, தமிழ்நாட்டில் பலிக்காது. சரியா? அதே மாதிரி இந்த பொட்டி பொட்டியா வசூல் பண்றதுக்கு நீ இந்த கூட்டம் நடத்துறதும் தெரிஞ்சு போச்சு. எதுக்காக நடத்துறீங்க? எவ்வளவு செலவு பண்றீங்க? முதல்ல செலவு பண்ற பணத்துக்கெல்லாம் கணக்கு கொடு. வசூலானதுக்கெல்லாம் கவர்மெண்ட் கணக்கு கொடு. சரியா? அதை ஒழுங்கா செய்யுங்க, கணக்கு கொடுங்க அரசாங்கத்துக்கு. பேசுறாங்க பெருசா. இந்த 4 கோடி தமிழ்நாட்டில் இருக்கிற நீ நடத்துற இந்த பொதுக்கூட்டத்தால, மே எழுச்சி பொதுக்கூட்டத்தால இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 4 கோடி உழைக்கும் வர்க்கத்துக்கு என்ன நன்மை? உழைப்பின் உரிமை கிடைச்சிருமா? சமூக நீதி கிடைச்சிருமா? சுய மரியாதை கிடைச்சிருமா? தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து தமிழர்கள் வாழ்ந்து விட மாட்டோமா? ஏற்கனவே தலை நிமிர்ந்து பெரியார் விதைத்த விதையில் ஆணும் பெண்ணும் சமம் என்று சமூக நீதி காத்து தலை நிமிர்ந்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தமிழ்நாடு எப்பவுமே கெத்து தான், கெத்தா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீ ஒன்னும் 18ல புடுங்கல நாங்க வாழல. அன்னைக்கே விதை போட்டாங்க. யாரு? வள்ளலார் போட்டாரு, வாரியார் போட்டாரு, ஐயா வைகுண்டர் போட்டாரு, எங்க ஐயா பெரியார் போட்டாரு, ரெட்டமலை சீனிவாசன் போட்டாரு.
இவங்க போட்ட விதையில தான் நாங்கள் நிமிர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீ கொண்டாடுற பொதுக்கூட்டத்தினால நாங்கள் வாழலை. நீ நடத்துகிற நினைவு நாள் மே 18 நினைவு நாள் பொதுக்கூட்டத்தால் வீர முழக்கம் மட்டும்தான் போடுறீங்க. கலகம் மட்டும்தான் வருது. மக்கள் மனசில் கலக்கம் தான் வருது. ஒரு நன்மை இல்லை. உழைக்கும் வர்க்கத்துக்கு நீ இந்த பொதுக்கூட்டம் நடத்தி உழைப்பின் உரிமையை வாங்கி கொடுத்துருவியா? வாங்கி கொடுக்க முடியுமா? உன்னால முடியாது. நல்லதை பேசு. கருத்தியல்னு எல்லாத்தையும் சவால் விட்டுட்டு அலையிற. என்ன கருத்தியல்? உன் கருத்தியல் சோறு போட்டுருமா? அழுத பிள்ளைக்கு உன் கருத்தியல் பால் கொடுத்துருமா? பசிச்ச பிள்ளைக்கு உன் கருத்தியல் உணவு கொடுத்துருமா? செத்து போச்சு 4 பிள்ளை செத்து போச்சு. பயத்துல தோத்து போவோமோன்னு செத்து போச்சு. உன் கருத்தியல் 4 பிள்ளை சாவாம தடுத்திருக்குமா? 4 பிள்ளை ஜெயிச்சது, 4 பிள்ளை செத்து போச்சு. தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போச்சு. எதனால? மனசுல தீவிரவாதம் இருக்கிறதுனால. மனசுல நம்பிக்கை இருந்திருந்தால் ஆட்சியை பிடிச்சிருவேன், நாட்டை பிடிச்சிருவேன்ற எப்படி பிடிப்ப? எதை இலங்கையை போய் பிடிச்சிருவியா நீ? இலங்கையில தனி நாடு வாங்கி கொடுத்துருவியா நீ? நீ சரியான ஆண்மகனா இருந்தா வாங்கி கொடு. நீ வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு உன் கருத்தியலுக்கு, உன் பேச்சுக்கு, உன் கட்சிக்கு நான் அடிமடா. வாங்கி கொடுக்க முடியுமா உன்னால? தனி நாடு, தமிழ்நாடு தனியா தான் இருக்கு. இந்தியாவுக்குள்ள இருக்கு. ஆனா நாங்க தனியா சுயமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சுயமா தான் அரசு நடக்குது. நல்லா தான் நடக்குது. நீ ஒன்றும் இங்க பெருசா புடுங்க வேண்டாம். முதல்ல உன்னை நம்பி வந்த, உன்னை நம்பி வரப்போற அந்த இளைஞர் பட்டாளத்துக்கு ஏதாவது நல்லதை செய். நல்லதை விதை. 4 சொல்லு சொன்னாலும் நல்ல சொற்களை சொல்லு. தீவிரவாதத்தை தூண்டுற மாதிரி சொல்லாத. தம்பி சீமான் வேணாம், நிறுத்திக்கோ. சரியா? மே 18 வசூல் பண்ண மட்டும்தான் உனக்கு இது பிரயோஜனமா இருக்க தவிர இந்தியாவில் இருக்கிற தமிழர்களுக்கு இதனால ஒரு நன்மையும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. தூய்மை பணியாளர்களை குப்பைக்காரன் என்று சொல்லும் இந்த சமூகத்தை பற்றி தங்களின் பார்வை? தூய்மை பணியாளர்கள் அவங்க கண்டு இல்லைன்னு வச்சுக்காங்க, நாரி போகும். தெரு நாரி போகும், நகர் நாரி போகும், வீடே நாத்தமடிக்கும். இப்போ உதாரணமாக அந்த தோழர் தோழிகள் காலையில் சுமார் ஒரு 5 மணிக்கெல்லாம் தெருவில் இறங்கிடுறாங்க. பட் எங்கள் தெருவில் ஒரு 7 மணிக்கு வருவாங்க. 7 மணிக்கு அவங்க சத்தம்தான் காதில் அப்படியே ரம்மியமாக ஒலிக்கும். முன்னெல்லாம் சூப்பராக ஒரு பாட்டு போட்டு வருவாங்க. இப்போது குழந்தைங்கள மாநகராட்சி பள்ளியில் சேருங்கன்னு ஒரு வாய்ஸோடு வர்றாங்க. அந்த தோழர்கள் வரும்போதே என்னவா வர்றாங்க? சமூக முன்னேற்றத்துக்கான ஒரு விதையோடு வர்றாங்க. அவங்கள போய் குப்பைக்காரங்கம்பா, இது குப்பைக்காரன் வந்திருக்கான் கொண்டு போய் குப்பையை போட்டு வா, குப்பைக்காரி வந்திருக்கான் போய் கொண்டு போய் குப்பையை போட்டு வா. இந்த சொல் மாற வேண்டிய சொல் மட்டுமல்ல, மாற்ற வேண்டிய, தேவைப்பட்ட அதுக்கு தனி சட்டமே கொண்டு வர வேண்டிய ஒரு சொல்லு இது. குப்பைக்காரர்கள் யாரை சொல்வது? யார் குப்பைக்காரன்? நாம குப்பைக்காரன். எது? நேத்து மீன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த மீனை சுத்தம் பண்ணி வீட்டில் இருக்கிற குப்பை தொட்டியில் போட்டு வச்சிருப்பாங்க. பட் ஒரு 4 மணி நேரம் தாண்டிச்சுன்னு வச்சுக்காங்க, அதுல இருந்து ஒரு ஸ்மெல் வரும். அதை தொடுறதுக்கு நாம கூச்சப்படுவோம், தயக்கப்படுவோம். நம்ம வீட்டில் உள்ள குப்பையை தொட நாம தயக்கப்படுவோம். ஆனா அந்த தோழர், எங்க தெருவில் ஒரு தோழர் வருவார். சில நாளைக்கு என் மனைவி ஏதாவது வேலையா இருந்தாங்கன்னா நான் அந்த பக்கெட்டை எடுத்து போய் கொடுப்பேன். அந்த தோழர் கையில உரை இல்லாம கூட, கையில உரை இருக்காது, அவர் அதை அசிங்கமா நினைக்கல, தெய்வமா நினைக்கிறார். செய்யும் தொழிலே தெய்வம் என்று நினைத்து அந்த தோழர் தோழிகள் அந்த பணியை செய்யறாங்க. சாமி யாரு? தூய்மை பணியாளர்கள். அந்த தெருவில் உள்ள ஒவ்வொருத்தனுக்கும் அவங்க சாமி, கும்பிட வேண்டிய சாமி. அவங்கள போய் குப்பைக்காரங்கன்னு சொல்லாதீங்க. இந்த சமூகத்துக்கு ஒன்று சொல்றேன். அந்த தோழர் தோழிகளை பார்க்கும் பொழுது, தூய்மை பணியாளர், என் அசுத்தத்தை இவள் சுத்தம் செய்பவள், இவன் சுத்தம் செய்பவன், என் தோழன், என் சகோதரன் என்ற உணர்வை உள்ளுக்குள் எடுத்து பாருங்கள். அப்படி வெளியே ஓரமா நிக்க வச்சு பார்த்தீங்கன்னா வெளியே நிற்பாங்க. அவங்க
உள்ள கொண்டு வாங்க. என் தோழன், என் தோழி என்று அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள். உங்கள் உள்ளத்தில் அவர்களுக்கு இடம் கொடுங்கள். உங்கள் இல்லத்தில் இடம் கொடுக்கிறீர்களோ இல்லையோ, உங்க உள்ளத்துல இடம் கொடுங்க. உங்க தெருவில் அவங்க காலையில் வர்றாங்களா, 7 மணிக்கு தண்ணி குடிக்கிறீங்களா, ஒரு டீ குடிக்கிறீங்களா, மோர் குடிக்கிறீங்களா, ஏதாவது ஒன்று கொடுங்க. அந்த தோழர் தோழிகளுக்கு ஏதாவது ஒன்று கொடுங்க. அவங்களையும் பாசமாக நேசமாக அவர்கள் மீதும் அன்பு செய்யுங்கள். ஏனெனில் நமது சுத்தமான எது, நம்ம சுத்தமான ஆடையை, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தொடர்றதுக்கே கூச்சப்படுவான். ஆனால் நமது அசுத்தத்தை தொட்டு நமக்காக தூய்மை பணி செய்யக்கூடிய அந்த தோழர் தோழிகளை தெய்வமாக பாருங்கள். சில நேரம் மத்தியானம் ஒரு 11 மணி 12 மணிக்கு அப்படியே தெருவில் எங்கேயாவது வெளியே போகிறோன்னு வச்சுக்காங்க, ஆங்காங்கே எங்கள் வார்டில் அந்த தோழர்கள் வேலையை முடித்துவிட்டு சற்று ஓய்வாக உட்கார்ந்திருப்பார்கள். அந்த வேளையில் அவர்களிடம் சென்று கேட்பேன், ஏதாவது தண்ணி வாங்கி தரட்டுமா, டீ வாங்கி தரட்டுமான்னு சில தோழர் தோழிகள்கிட்ட கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க ஐயா இப்போதான் சாப்பிட்டோம், சரியா, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறோம், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறோம். அவங்க ஏதாவது ஒரு வீட்டு திண்ணையில் உட்காந்தா கூட சில வீட்டுக்காரங்க என்ன பண்றாங்க, அவங்க எந்திரிச்சு போனவொடனே தண்ணி ஊற்றி கழுவி விடுறாங்க. இது என்ன மடத்தனமான செயல், முட்டாள்தனமான செயல். உன் வீட்டில் உள்ள அசுத்தத்தை சுத்தம் செய்யும் அந்த தோழர் தோழிகள் உட்கார்ந்த இடத்த தண்ணி ஊற்றி கழுவுறிய, நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா? எப்படி பார்க்கறது உன்ன? எங்களது பார்வையில் நீங்க மனுஷ ஜென்மமே கிடையாது. வணங்க வேண்டிய அந்த தெய்வங்களை, அந்த சாமிகளை கருவறை முதல் கல்லறை வரை மக்களுக்காக உழைக்கும் தொழிலாளர் தெய்வங்கள். அந்த தொழிலாளர் தெய்வங்கள் இல்லை எனில் ஒருவனுக்கும் ஜோறு கிடையாது, ஒருவனுக்கு நீர் கிடையாது, சரியா, வாழவே முடியாது. அந்த தொழிலாளர் சாமிங்க மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, நாரி நாத்தம் எடுத்து போவோம். அதனால தோழர்களே, தோழிகளே, நண்பர்களே, அன்புக்கினிய தமிழக சொந்தங்களே, அவர்களை தூய்மை பணியாளர்களை நேசியுங்கள், அவர்கள் மீது அன்பு செய்யுங்கள்.